அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ நான் சஹருக்கு எழுந்திரிச்சிருக்கிறேன். சலாமா போய் பார்த்தேன். இந்த டைமில் எழுப்பி விட்டான்னு பார்த்துட்ருக்கா. கரெக்டாக நான் 3:35க்கு எழுந்திரிச்சிருக்கிறேன். எழுந்திரிச்சு பரோட்டா, கொத்து பரோட்டா பண்ண போகிறேன். நாங்கள் கொத்து பரோட்டான்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு எனக்கு தெரியலை. மிக்ஸி ஜாரில் கொத்து பரோட்டாவை பிச்சு போட்டு கொஞ்சம் கரகரன்னு அரைச்சிக்கணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். அரைச்சி ரெடி பண்ணிவிட்டு யூசுவல் எப்பவும் போல் தான் தக்காளி, எக்கு, 2 முட்டை, ஆனியன் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது பராத் நோன்பு. இந்த நோன்பு ரொம்ப சிறப்பான நோன்பு. இந்த நோன்பு வைக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும் எல்லாருமே. ஏன்னா இந்த நோன்பு வைக்கிறவங்க எல்லாருக்குமே முன் பண்ண பாவங்கள் அனைத்துமே நமக்கு கழிஞ்சிரும். நம்ம பண்ண பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்படப்படும் இந்த நோன்பு வச்சு நம்ம துவா செஞ்சோன்னா. அதே மாதிரி இந்த நோன்புக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. நம்ம என்ன கேட்குறோமோ அது எல்லாத்தையுமே அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா நமக்கு வந்து சிறப்பாக்கி தருவான். நம்ம கேட்குற துவாவை அனைத்தையுமே ஹபுலாக்கி தருவான். நம்ம துவாவை உடனே நிறைவேற்றி தருவான். இந்த இன்ஷா அல்லாஹ் ரமலான் நோன்பு நெருங்கிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக தான் நம்மளுக்கு எப்படி இந்த மாதிரி பராத் நோன்பு, மெஹராஜ் நோன்பெல்லாம் வந்து நம்ம பண்ணுறோம். ஏன்னா நம்ம உடம்ப வந்து நம்ம உடனே போய் நோன்பு வச்சோன்னா ரமலான் நோன்பு 30 நோன்பு வைக்க போகும்போது நம்ம உடம்பு வந்து அதுக்கு சடனாக நமக்கு ரெடி ஆகாது. அதனால் இப்போவே முன்னாடியே நோன்பு வச்சு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கிருவோம். அதுக்காக தான் இந்த நோன்பு. அது கூட இந்த நோன்புல உள்ள சிறப்புகள் அனைத்து இருக்குது. அள்ளி அள்ளி அல்லாஹ் இறைவன் கொடுப்பான். அல்லாஹ்வுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ புகழ்ந்து இந்த நோன்பை நம்ம வைத்து துவா கேட்குறோமோ, கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு இந்த நோன்பில் சிறப்பு தருவான். நம்ம கேட்குற துவா அனைத்தையும் ஹபலாக்கி தருவான். இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். சஹருக்கு சாப்பாடு சாப்பிட சலாமா தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றா. அவளும் எங்கள் கூட சேர்ந்து சஹர் வைக்க போகிறான்னு நினைக்கிறேன். சாப்பிட்றோம் அல்ஹம்துலில்லாஹ். சஹர் சாப்பாடு சாப்பிட்டாச்சு. இனி அப்புறம் நியத் வச்சுட்டு தூங்குறது தான் வேலை. சலாமா சாப்பிட்டுட்ருக்கா. அப்புறம் ஹஸ்பண்ட் காஃபி குடிக்காமல் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு காஃபி தோணிகிட்டே இருக்கும். அதுக்காகவே நான் இந்த டைம்லேயே காஃபி போட்டு கொடுத்துருவேன். காஃபி சாப்பிட்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.